நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னும் வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூரில் டூரிஸ்ட் விசாவில் எப்படி போகிறது அப்படின்றத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சிங்கப்பூர் டூரிஸ்ட் விசாவில் போகிறதுக்கு நிறையா வழி இருக்குது. வெறும் 35 சிங்கப்பூர் டாலர், கிட்டத்தட்ட ஒரு 1500 ரூபாயிலையும் டூரிஸ்ட் விசா எடுக்க முடியும். 4000, 5000, 6000 செலவு பண்ணியும் டூரிஸ்ட் விசா எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ எது ஈஸியான வழி, எப்படி எடுக்கலாம், எப்படி வந்து சிங்கப்பூர் போகலாம் அப்படின்றத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நீங்கள் உடனுக்குடனே வந்து நம்ம போடுற வீடியோஸை பார்க்க முடியும். சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, டூரிஸ்ட் விசாவில் போகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும். ஒன்று, சுற்றி பார்க்குறதுக்காக போவீங்க. சுற்றி பார்க்குறதுக்காக நீங்கள் போகிறீங்கன்னா ஒரு 10 டேஸே வந்து உங்களுக்கு போதுமானதாக தான் இருக்கும். 6 to 10 டேஸே உங்களுக்கு போதுமானதாக தான் இருக்கும். அதே இது நீங்கள் வந்து உங்கள் ரிலேட்டிவ், அதாவது உங்கள் ஹஸ்பண்ட் யாராவது அங்கே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அங்கே போய் தங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 2 மாதம் வரைக்கும் கூட தங்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மெயினான ரீசன் இது ரெண்டுக்காக தான் நீங்கள் அங்கே போவீங்க. மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா, சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் டூரிஸ்ட் விசாவில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, அங்கே ஒர்க் பண்ணுற உங்கள் ஹஸ்பண்டையோ இல்லை உங்கள் ரிலேட்டிவை பார்க்க போகிறீங்க அப்படின்னா, அவங்க அங்கேருந்து இங்கே வந்தாங்கன்னா எவ்வளோ செலவாகுமோ கிட்டத்தட்ட அதுதான் நீங்கள் போனாலும் செலவாகும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, அங்கேருந்து அவங்க வர்றதுக்கு ஃப்ளைட் டிக்கெட், அப் அண்ட் டவுன் டிக்கெட் தான். லீவில் வர்றாங்க அப்படின்னா அப் அண்ட் டவுன் டிக்கெட் தான். மற்றபடி வந்து வர்றவங்க சும்மா வர முடியாது. எல்லா பொருளுமே வாங்கிட்டு தான் வர்ற மாதிரி இருக்கும். அப்படின்லாம் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட நீங்கள் அங்கே போய் 2 மாதம் தங்குறதுக்கு எவ்வளோ செலவாகுமோ அவங்க வர்றதுக்கும் அவ்வளோதான் செலவாக போகுது. ஸோ வந்து இங்கேருந்து போகிறது பெஸ்ட்டு தான். ஓகேங்களா? ஸோ எப்படிலாம் போகலாம் அப்படின்றத ஈஸியான வழியை சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக்கை போட்டுருங்க. சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் டூரிஸ்ட் விசாவில் போகிறதுக்கு 2 விதமாக போகலாம். உங்களோட ரிலேட்டிவோ இல்லை உங்கள் ஹஸ்பண்டோ அங்கே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக அவங்களோட சூப்பர்வைசரோ இல்லை போர்மேனோ இல்லை அவங்க கம்பெனியில் அவருக்கு வந்து ரொம்ப நெருக்கமானவங்க யாராவது சிங்கப்பூர் சிட்டிசனாவோ பிஆராவோ இருப்பாங்க. ஓகேங்களா? அவங்க வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா வெறும் $35 தான் வரும் விசா. ஸோ அப்ளை பண்ணி கொடுத்தா ஈஸியாக கிடச்சிரும். அவங்க ஸ்பான்சர் பண்ணுறாங்க அப்படின்னா ஈஸியாக கிடச்சிரும். நீங்கள் ரொம்ப அலைய தேவையில்லை. ஆன்லைனில் அவங்களே அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணி வாங்கிடலாம். ஓகேங்களா? சப்போஸ் அவங்களுக்கு அப்ளை பண்ண தெரியலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிங்கப்பூரில் வந்துட்டு நிறையா ட்ராவல் ஏஜென்சிஸ்லாம் இருக்குது. அங்கே போனீங்க அப்படின்னா அவங்க அப்ளை பண்ணி கொடு, அதாவது ஸ்பான்சர்ஷிப் இருந்துச்சு அப்படின்னா அப்ளை பண்ணி கொடுக்கறதுக்கு மட்டும் $30-50 வாங்குவாங்க. தனியாக அந்த ஐசிஐக்கு கட்டுறதுக்கு $35. அது இல்லாமல் அந்த அப்ளை பண்ணுறதுக்கு அவங்க ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்களா, அதுக்கு வந்து சர்வீஸ் சார்ஜ் மாதிரி ஒரு அமௌண்ட் $50 வாங்குவாங்க. ஓகேங்களா? இது மட்டும் இருந்தாலே ஈஸியாக வந்துட்டு அப்ளை பண்ணி நீங்கள் சிங்கப்பூர் விசா எடுத்துடலாம். இல்லை எனக்கு அங்கே யாரையுமே தெரியாது, நானாக தான் வந்து நான் டூரிஸ்ட் விசா எடுத்து போகணும், நானாக போய் தங்கி அங்கே சுற்றி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இந்தியாவிலேருந்து தான் நீங்கள் அப்போ சிங்கப்பூரில் அங்கே யாரையும் தெரியாது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்தியாவிலேருந்து தான் நீங்கள் விசா எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நல்ல ட்ராவல்ஸாக பார்த்து போங்க. ஓகேங்களா? எல்லா ட்ராவல்ஸும் கரெக்டாக எடுத்து கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஸ்டின் மார்க் தான். ஸோ இது நல்ல ட்ராவல்ஸாக ஃபைன் பண்ணி அவங்கள்ட்ட நீங்கள் டூரிஸ்ட் விசா எனக்கு அப்ளை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து ப்ராப்பராக அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அப்படி அப்ளை பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக டூரிஸ்ட் விசா போகலாம். ஆனால் அதுக்கு செலவாகிறத விட இந்த மாதிரி நீங்கள் இங்கே ட்ராவல்ஸை பிடிச்சி நீங்கள் டூரிஸ்ட் விசா அப்ளை பண்ணி போகிறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்துட்டு அதிகமான அமௌண்ட்டு செலவாகும். கிட்டத்தட்ட வந்து இவங்க இங்கே இந்தியாவில் வந்துட்டு 4000-6000, 8000 கூட வாங்குறாங்க. ஸோ இது மாதிரி வந்து அமௌண்ட் அதிகமாகும். அதுக்கு பெஸ்ட்டு வந்து சிங்கப்பூரில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக வந்து முடிஞ்சிடும். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதில் பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சிங்கப்பூருக்கு வந்து டூரிஸ்ட் விசாவில் போகிறீங்க அப்படின்னா சுற்றி பார்க்க மட்டும் போகிறீங்க அப்படின்னா 10 டேஸே அதிகம் தான். ஓகேங்களா? செலவு ரொம்ப அதிகமாகும். நல்லா தெரிஞ்சுங்க, சிங்கப்பூர் வந்துட்டு ரொம்ப அதிகமான எக்ஸ்பென்ஸ் ஆகும் எல்லாமே. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு ஒரு 10 நாள் இருந்தாலே நீங்கள் சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். இல்லை என்னோட ஹஸ்பண்ட் அங்கே இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அங்கே போய்ட்டு 2 மாதம் வரைக்கும் கூட இருக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு டூரிஸ்ட் விசா எல்லாருமே கொடுக்குறது பார்த்தீங்க அப்படின்னா 1 மந்த் கொடுப்பாங்க. நீங்கள் போய் இறங்கின டேட்லேருந்து தான் அது கணக்கு. அந்த 1 மந்த்துக்கு அப்புறம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த 1 மந்த் முடியறதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே நீங்கள் திருப்பி அப்ளை பண்ணி ரினியூவல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 1 மந்த் கொடுப்பாங்க. 2 மாதத்துக்கு மேலே கண்டிப்பாக நீங்கள் சிங்கப்பூரில் இருக்க முடியாது. ஸோ வந்துட்டு நீங்கள் அந்த 1 மந்த் ஃபஸ்ட்டு தருவாங்க. அது முடியறதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே திருப்பி அப்ளை பண்ணிங்கன்னா திருப்பி 1 மந்த் கொடுத்து 2 மாதம் வந்து நீங்கள் தாராளமாக சிங்கப்பூரில் இருக்கலாம். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது மெடிக்கல் ரீசனோ இல்லை சரியான காரணமோ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம் ஆன்லைனில். கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நேரில் போய் ஐசிஐல கேட்டும் பார்க்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2 மாதம் முடிஞ்சோன்னே வந்துடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஸோ இதுதாங்க ப்ராசஸ். இதில் எது பெஸ்ட்டு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது சிங்கப்பூரில் இருக்காங்க அப்படின்னா தாராளமாக அவங்க மூலமாக அப்ளை பண்ணி போகிறது தான் பெஸ்ட்டு. அப்படி இல்லை அப்படின்னா இங்கே நல்ல ட்ராவல்ஸு கரெக்டாக பண்ணி கொடுக்குற ட்ராவல்ஸ் மூலமாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நீங்கள் இந்த ட்ராவல்ஸ் அவங்களே ரூம்லாம் புக் பண்ணி அரேஞ்ச் பண்ணி தருவாங்கல்ல, அந்த மாதிரி போனீங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயப்படவே தேவையில்லை.
சிங்கப்பூரை சுற்றி எல்லா இடங்கள்லையுமே தமிழர்கள் அதிகமாகவே இருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் தேவையில்ல. விசா மட்டும் எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னா நீங்களே போய் எல்லாமே உங்களால் பண்ணிக்க முடியும். ஆன்லைன்லேயே கூட நீங்கள் ஹோட்டல் புக் பண்ணிக்க முடியும். சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் ஏமாத்திரவோ இல்லை எதுவும் உங்களை பண்ணிடவோ முடியாது. ரொம்ப சேஃபான கண்ட்ரி தான் சிங்கப்பூர். ஸோ வந்து நீங்கள் எல்லாத்தையுமே ட்ராவலில் பேக்கேஜாக எடுத்தீங்க அப்படின்னா அமௌண்ட் அதிகமாகவும் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் தனியாகவே கூட போய் சிங்கப்பூரை சுற்றி பார்க்க முடியும். எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேங்களா? ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.